அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது வந்து நம்ம ஒரு தப்பு செஞ்சால் அந்த தப்பு யாருக்கு செஞ்சோமோ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கு. அது செய்யும்போது நம்முடைய கேரக்டர் வந்து கலீஜாகும். ஆனால் அதை சரி பண்ணலைன்னு வச்சுக்கோ, மறுமையில் நீ மாட்டுவேன். புரியுதா? அன்றைக்கி எடுத்து வச்சுட்டு நான் தான் பண்ணேன் ஒத்துக்கணும். சில பாவங்கள் ரொம்ப அசிங்கமானது. சில பாவங்கள் சொல்கிறேன். ஒரு பாவம், ஒரு பெண்மணி விபச்சாரம் பண்ணிட்டாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் விபச்சாரம் பண்ணிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விபச்சாரம் பண்ணும்போது பாவம்னு தெரியும். ஆனால் என்ன ஆயிடுச்சு, யாரும் சாட்சி விட்னஸே கிடையாது, மனசாட்சி உறுத்துது, நேராக வராங்க அல்லாஹ்வுடைய ரசூலுங்க. அந்த மாதிரி பாவம் பண்ணிட்டேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க, இந்த மாசமாக இருக்கிறேன் அப்படிங்க, குழந்தை பெற்றெடுத்துக்கோ அப்படிங்க. மறுபடியும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் அந்த விபச்சாரம் பண்ணேன், அந்த பெண்ணு குழந்தைக்கு பால் கொடுத்துக்கோ அப்படிங்க. 2 வருஷம் பால் குடி அப்படிங்க. 2 வருஷம் பால் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வராங்க, குழந்தை வந்து இப்போ தனியாக வாழ்வோம், அது வந்து யாராவது ஒரு ஆள் கண்ட்ரோலில் கொடுத்தா திடப்பொருள் கொடுத்து சாப்பிட வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கொண்டு போய் கல்லறி தண்டனை. என்ன பனிஷ்மெண்ட்டு? கல்லறி தண்டனை. எங்கே வச்சு?